பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இந்த 40 நாட்கள் ஜெபத்துக்கு அநேகர் ஆயத்தப்படுறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்து தனக்கு இருந்த எல்லாவற்றை இழந்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்மையெல்லாம் மீட்கும் பொருளாக தன்னையே கொடுப்பதற்கென்றே இந்த பூமிக்கு வந்த அந்த தேவகுமாரன் அனுபவித்த பாடுகட்ட நாட்களை நாம் நினைவு கூர்கிறோம். அதை சுருக்கமாக சொல்லணும், லென்த் அண்ட் டேஸ்ங்கிறோம். அவர் பாடுகளை அனுபவித்த நாட்கள். என அவரே சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அதையும் வாசிக்க கேட்போம். நீங்களும் தயவு செய்து உங்களுடைய வேதத்தை நான் சொல்லும் போது உடனே எடுத்து திருப்பிடணும். 16ஆம் அதிகாரம் மிக அழகா எழுதி வச்சிருக்கார். 16:32. யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அப்படி சொன்ன இயேசு நம்ம கைவிட்டுருவாரா? அதனால்தான் சீஷர்களுக்கு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த நாட்களை நினைவு கூறுவோம். ஏன்னா ஒரு மனுஷனே பாருங்க, தனக்கு செய்த நன்றியை தன் பிள்ளைக்கு சொல்லுகிறான். அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. எங்க இருந்தாலும் சரி. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் திருப்புவீங்களா? அப்படி திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. உன்னையே பெருத்து விட்டா ஊழியம் செய்திடல, சுயத்தை சாகடித்த சுகமாய் வாழ்ந்திடல. உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுமப்பதன்னா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதன்னா சிந்தையே மாறிவிடும். பீடிய பொறுமை வரும். சொல்லுங்க, நீடிய பொறுமை வரும். நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும். நிரந்தர அமைதி வரும். உன்னையே பெருந்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம்.
எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே உன்னையே பெருந்து விட்டான் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுவான் சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுவான் கொடுத்திடு கத்தருக்கே குறைவின்றி காத்திடுவார் கொடுத்திடு கத்தருக்கே குறைவின்றி காத்திடுவார் உன்னையே பெருந்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே இதுவரை காத்த தெய்வம் இனியோ நடத்திடுவார் இதுவரை காத்த தெய்வம் இனியோ நடத்திடுவார் உன்னையே பெருந்து விட்டான் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. தாவீது ராஜா சில காரியத்தை சாலமோனுக்கு சொல்றார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. பர்சில்லாயின் குமாரர் கீலேயாத்தியனான பர்சில்லாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. ஏன் ஐயா? அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். நன்றி உள்ளவையா. இன்னைக்கு உலகத்தில் நன்றி தாங்க இல்லை. நாம் படிக்கும்போது சொல்லிக் கொடுக்குறாங்க, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சாராம்?
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புவீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்திலிருந்து, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியிலே மீதி இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், அழகா பரல, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதமோ செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்கணி போல காத்து வந்தீரே. என்னதமோ செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்ள ஆளலாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள்ள ஆளலாம், ஆராதிப்பேனா. கருவிலே, தாயின் கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கல்மணி போல காத்து வந்தீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, நான் மறப்பேனோ மறந்து போவேனோ. ஐயா என்ன சொல்லி பாடுவே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாளலா, ஆராதிப்பேனா 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 ஆயுளாளலா, ஆராதிப்பேனா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கல்மணி போல காத்து வந்தீர். என்னதமோ செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்னாசை நாயகா இனிய மணவாழா, என்னாசை நாயகா இனிய மணவாழா. எப்போது முன்முகத்தை நேரில் பார்ப்பேனோ. என்னாசை நாயகா இனிய மணவாழா, என்னாசை நாயகா இனிய மணவாழா. எப்போது முன்முகத்தை நேரில் பார்த்தேனோ. எங்கமே என் எண்ணமே, ஐயா எங்கமே என் எண்ணமே, ஐயா எல்லாம் நோக்கி தொடருவேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாளலா, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா
ஆயுள் நாடெல்லாம் ஆராதிப்பேன். ஐயா, ரட்சிப்புங்கிறது இது தேவனால் உண்டான ஈவு. அந்த ரட்சித்த கிருபையே எவ்வளவு பெருசு. ஒரு மனுஷன் தனக்கு உதவி செஞ்சதுக்காக சொல்றாரு, அதை தாமகனே விரட்டினாராம், வேற யாரும் இல்லை. ஏசாயா சொன்னானே 1 அதிகாரத்திலே 2 வசனத்தில், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இன்னைக்கு நடக்குதுங்க, இன்னைக்கு நடக்குது. பைபிள் எத்தனை 1000 ஆண்டுகானாலும் பிரசங்கித்து தீராது. ஏன்னா இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் ஏராளம் ஏராளம் ஏராளம். சொல்லுவாங்க, தொட்டனை தூரும் அறிவு மாந்தர்க்கு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு. அதுபோல இந்த வேதத்தை தியானம் பண்ண நம்மளை இன்னும் முருகத்தும், சொல்லப்போனால் அப்படி புடமிடும். அறிந்து கொள்ளுங்க. நன்றி எதுக்கு சொல்லணும்? ஒரு மனுஷன் இவனை காப்பாற்றினாராம், வேற ஒன்றும் செய்யலை. தான் பிள்ளையிட சொல்றாரு, எப்பா பர்சிலா என் குமார் உன் கூட இருக்கிறாங்கடா. சலமோன், உன் கூட இருக்கிறது யாரு? இந்த பர்சிலா என் குமாரன் உன் கூட இருக்கிறாங்க. அவங்கள நீ என்ன செய்யணும்? மறக்கவே கூடாது. ஏன்னா உன் தம்பி இருக்கான சகோதரன் யாரு? அப்சலோம். அவன் என்னை விரட்டுனான்டா. அப்போ நான் ஓடி போய் இருக்க இடம் இல்லாமல் பெருங்காலோட நடந்து போனடா. அப்போ எனக்கு ஆதரிச்சான். அவன் உன் பந்தியில் இருக்கணும், மறந்துடாதேங்கிறான். ஒரு மனுஷன் செய்த நன்றிக்கு நினைப்பானா, தேவன் செய்த நன்றி எத்தனை. உனக்காக எனக்காக அவர் செய்த ரத்தங்கள், சிந்தின ரத்தங்கள், சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின ரத்தம் எதற்காக, அத்தனை அது நமக்காக. எல்லாருடைய தாகத்தை இல்லையா, தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும். தீபத்தண்ணீரான கர்த்தரை சொன்னாத தீபன் உனக்களிப்பார். தீபத்தண்ணீரான கர்த்தரை சொன்னாத தீபன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பிக்கை சுவண்டை வா, நம்பிக்கை சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பிக்கை சுவண்டை வா, நம்பிக்கை சுவண்டை வா. மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தரை சொன்னாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தரை சொன்னாத பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பிக்கை சுமண்டை வா, நம்பிக்கை சுமண்டை வா. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் செய்ததுக்கு அவ்வளவு சொன்னால் தான் பிள்ளைகிட்ட போகும்போது சாக போகிற நேரத்தில் வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 1 வசனத்திலேருந்து மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்காரு.
1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது. நல்ல கவனிங்க, அவன் சாகிற நேரம் வரும்போது கூட அந்த நன்றி அவனால் மறக்க முடியல. நாம் இன்னைக்கு கடைசி நேரத்தில் கூட எத்தனை பேர் கள்ளம் கூட நன்றியை உணர்ந்தான். என்ன உணர்ந்தான்? ஐயா, நாம் செஞ்சதுக்கு தக்கதாக நமக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் என்ன குற்றம் செய்தார்? அடுத்த நிமிஷமே அவன் சொல்லிட்டான், ஐயா உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யும்? நிலச்சி கொள்ளும். உடனே அவர் சொன்னார், எப்பா இன்றைக்கு என் கூட நீயும் தாண்டா இருக்க போகிற, உன்னை தள்ளி விடுகிறவர் அல்ல, கெட்டு போன மாந்தரை. அழகா பண்ணாங்க. கெட்டு போன மாந்தரை ஏற்று பாவாது மகளை குணமாகி ரட்சிப்பா. நல்ல செய்தி கேடுமே ஏசு ஏற்று கொள்ளுவா. நம்பி வாரும் வாருமே தள்ளி போனமே மாட்டா. மாசில்லாத ரத்தத்தா சர்வசோந்தமகுவா. வல்ல தேவ ஆவியா தீய சாமமனுவா. நல்ல செய்தி கேடுமே ஏசு ஏற்று கொள்ளுவா. நம்பி மாறும் மாறுமே தள்ளி போனமே மாட்டா. இருந்த நேரத்தில் வந்து சேர கண்டமே புண்ணியநாதர் பாதத்தில் மீண்டும் வாழ்வு பெறுமே. நல்ல செய்தி கேடுமே ஏசு ஏற்று கொள்ளுவா. நம்பி வாரும் வாருமே தள்ளி போனமே மாட்டா. நல்ல கவனிங்க, கெட்டு போனவனை கூட விட்டு போறது இல்லைங்க. நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்கா? நான் எப்போதும் சொல்ல, 2 கண்ணு 2 வயசில் போன பின்னாடி இன்றைக்கு வரைக்கும் என் பெற்ற தாயோ தகப்பனோ பிள்ளையோ ஒருத்தரும் கூட இல்லை. ஆனால் கர்த்தருடன் இருக்கிறா. அதனால தான் இன்றைக்கி நிற்க முடியுது. இல்லாட்டா என் கையில் என்ன இருக்குது? நீங்கள் கொடுக்குற காணிக்கை கூட எண்ணி பார்க்க கூட பக்கத்தில் கொண்ட கேட்கணும், எவ்வளோ கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது. அவன் பார்த்து 500 100 சரி 200 சரி ஓண்டு போகணும். அப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தர் நடத்துகிறார்னா காரணம் என்ன தெரியுமா? வேறு ஒன்றும் கிடையாது, அவருடைய கிருபை. தயவு செய்து ஆண்டவருடைய நன்றியை நினச்சி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்கு எவ்வளவு பேர் செய்யா. இந்த தாவீது ராஜா மரணம் அடையும் போது, சாக போகும்போது பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறானோ இல்லையோ, அவன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறானோ, ராஜாங்கத்தை பற்றி கவலைப்படுறானோ இல்லையோ, மரண தருவாயில் கூட நன்றியை மறக்கலை. இன்றைக்கு நீயும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பலத்தினாலையா, இல்லை சத்துள்ள ஆகாரத்தினாலையா? நோ, கிருபை. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு தானே இதை பார்க்கிறேன், எப்படி உங்களுக்கு உதவி செய்யன்னு எனக்கு புரியலைன்னு கேட்குறீங்கன்னா 2 ஃபோன் நம்பர் வரும். இது வழியாக நீங்கள் தொடர்புலாம் ஜிபே ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறவங்க என்ற கேளுங்க, அதற்கான வழிமுறைகளும் உண்டு சொல்லுவேன். தபால் வழியாக தொடர்பு கொள்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், 36 35 38 89 63 இந்த நம்பரை எழுதி வச்சு போஸ்ட்டில் கேளுங்க. R அகஸ்டின் அக்கௌண்ட்டே வரும். நீங்கள் தாராளமாக அது வழியாமல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த பணம் மணியார் இருக்கும் பணம் கட்ட வேண்டியதில்லை. அது மட்டும் அல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இந்த 40 நாள் ஜெபம் எங்கள் சபையில் நடந்து வருது. ஒருவேளை உங்களுக்கு பல நாட்களாக தடைப்பட்ட காரியம் இருக்குமானா எழுதி அனுப்புங்க. அதில் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் பூரா 2 கண்ணும் தெரியாதவங்க, கருப்பு சேப்பு தெரியாது, இருட்டு வெளிச்சம் தெரியாது, முன்னாடி நிற்கிறவங்க சத்தம் கொடுக்காட்ட ஆனா பெண்ணா தெரியாது.
ஆனால் ஆண்டவரை தெரியும். அவங்க உட்காந்து காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. உபவாசத்தோடு ஜெபித்து போகும்போது எனக்கு ஒரு ஆசை, இவங்களுக்கு சாப்பாடே கொடுத்து அனுப்பணும்னு. ஆனால் முடியலை, 40 நாள் முடியலை. ஒரு டீ பிஸ்கட் கொடுக்குறதுக்கு 500 ரூபா. ஏன்னா எப்படியும் ஒரு 40 பேர் 30 பேர் 50 பேர் செலவழிக்கு உட்கார்றாங்க. நாங்கள் அனுப்பணும் இந்த 40 நாள் ஜெபத்துக்கு 20,000 ரூபா. ஒருவேளை நீங்கள் 1 நாள் 2 நாள் அல்லது 3 நாள் பொறுப்பேற்க கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதில் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பார்வையற்ற வயது முதிர்ந்த சகோதரிகளுக்காக ஒரு கட்டுமான பணி நடந்து வருகிறது. அந்த காரியத்திற்கு என்று ஒரு சதுரடி 2,300 ரூபா, 700 சதுரடியில் உருவாக்கணும் நினைச்சிருக்கோம். ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டம் நடைபெற நீங்களும் ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தெய்வமே, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாவே, ஒரு விசை இந்த 40 நாட்களில் எங்களை அழைத்தவர் எதற்கு அழைத்திருக்கிறீர்? 1 தெசலோனிக்கர் 4:7 அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த பரிசுத்தமாய் நடந்து கொள்ள இந்த 40 நாள் மட்டுமல்ல, எப்போதும் பரிசுத்தமாய் இருந்து உம்மோடு இருக்க, உம்மை தரிசிக்க, உம்மை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடு. வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு வேதனையில் இருப்போருக்காய் ஜெபிப்பேன். சில பேர் சொல்றீங்க, பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, ஐயோ என் பிள்ளைக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது பிரதர், திருமண வரன் கிடைக்காம நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு மருமானம் தருவாரா? உங்களுக்கு குறிச்சதை கட்டாயம் தருவார். ஒருவேளை ஐயா நான் கூலி வேலை தான் செய்கிறேன், என் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்குற வசதி கூட என்கிட்ட இல்லை, அதற்கு ஏற்ற தருவாராங்கிறீங்க. நிச்சயமா இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பிரசவ காலத்தில் இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். தேர்வுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த காலையில் தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.